இப்போ ரிட்டையருக்கு பிளான் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஃபர்ஸ்ட் சேலரியிலேருந்து பிளான் பண்ணுறது பெட்டர். ரெண்டாவது வந்து உங்களுடைய கரண்ட் எக்ஸ்பென்சஸ், இன்னைக்குள்ள எக்ஸ்பென்சஸ் வந்து இதே மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் நீங்கள் பண்ணுவீங்கன்னா அந்த எக்ஸ்பென்ஸ் மல்டிப்ளைடு பை 400 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கிட்டோம். இப்போ நீங்க சொன்ன மாதிரி வேலைக்கு போன ஆரம்பத்துலேருந்தே ரிட்டையர்மெண்ட் பிளானிங் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ வேலைக்கு போக ஆரம்பத்துலேருந்து நிறைய பேர் வந்து இஎம்ஐ லோன்ஸ் இது எல்லாமே இருக்கு. ஸோ அதுக்கப்புறமா வந்து எஸ்ஐபி போட்டு இன்வெஸ்ட்மெண்ட், அவங்க குழந்தைங்க கல்யாணம் இப்படி தான் வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னு தனியாக ஒரு கார்பஸ் சேர்த்தே வாழ்க்கையை தொலைச்சிட மாட்டாங்களா சார்? ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாத்தையுமே வந்து செலவு பண்ணாமல் எல்லாத்தையும் சேவ் பண்ணி அடுத்தவங்களுக்காக போகும். இதுக்காக தான் அரசாங்கம் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, முன்னாடிலாம் நான் சொல்றது வந்து 1990s 1970s 80sலாம் பார்த்தீங்கன்னாக்கா 3 விதமான ஸ்கீம் வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்காக வந்து எம்ப்ளாயர்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படிம்போம். எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 10% போடுவீங்க, 12% போடுவீங்க. உங்களுடைய எம்ப்ளாயர் வந்து ஈக்குவலண்டா அவர் ஒரு 10% 12% போட்டுட்டு இருப்பாரு. இது வந்து உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாம சிறுக மேல போய்கிட்டே இருக்கும். இதுக்கு வந்து வாலண்டரி ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னு வேற இருக்கு, விபிஎஃப்னு சொல்லுவோம். அதுல வந்து சேலரி போட்டுட்டு இருந்தாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து கிராச்சுவிட்டி வந்து முன்னாடிலாம் 5 வருஷம் இருந்தாதான் கிராச்சுவிட்டின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ லாஸ்ட் 1 வீக் உள்ள பாத்தீங்கன்னா அதை வந்து 1 இயர் ஒர்க் பண்ணா கூட உங்களுக்கு கிராச்சுவிட்டி கொடுக்கணும். அந்த கிராச்சுவிட்டி வந்து பாத்தீங்கன்னா 15 நாளைக்கு உள்ள சம்பளம், பேசிக் சேலரி என்ன இருக்கோ அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.